முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் மேலும் 2 DNA ஆய்வகங்களை அமைக்க உள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பவித்ரா. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்கக்கூடிய வகையில் தமிழகத்தில் மேலும் 2 DNA ஆய்வகங்களை அமைக்க இருப்பதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. அதாவது திருவண்ணாமலைக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர்கள் சுந்தர், சுரேஷ் ராஜ் ஆகியோர் மீதான வழக்கை விரைந்து விசாரிக்கவும் போக்சோ மற்றும் மகளிர் சிறப்பு நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிடக் கோரியும் பாதிக்கப்பட்ட பெண் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு மீதான உயர்நீதிமன்ற பதிவுத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் புதிதாக 6 போக்சோ சிறப்பு நீதிமன்றங்கள் துவங்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி, நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்திருந்தது. அதில் தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்தியன் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தீவிரமான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் நீதிமன்றங்களில் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கு போதுமான நிதி ஒதுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட 3 இடங்களில் மரபணு பரிசோதனை ஆய்வகங்கள் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் மேலும் 2 ஆய்வகங்கள் அமைக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விசாரணையில் நீதிபதிகள் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளின் விசாரணையை கண்காணிப்பதற்கு உயர் நீதிமன்றத்திலும் குழு செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தனர். சிறப்பு நீதிமன்றங்களில் ஏராளமான வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் இப்படியான வழக்குகளை தினந்தோறும் என்ற அடிப்படையில் விசாரிப்பது இயலாது. பெரும்பாலான வழக்குகளில் வழக்கறிஞர்கள் தான் விசாரணையை தள்ளி வைக்கின்றனர். அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நடவடிக்கைகள் அனைத்தையும் அமல்படுத்துவது உறுதி செய்யப்படும் என கூறி இந்த வழக்கினுடைய தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளனர். பவித்ரா.